கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏன் அவர் மேல உயிருக்கு எதுவும் அச்சுறுத்தல் இருக்கா, உளவுத்துறை ரிப்போர்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பத்தி காரணத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுங்க. அப்போதான் எல்லா வீடியோஸ் அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ மத்திய உளவுத்துறையிலேருந்து தகவல் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பாதுகாப்புக்கான ஒரு செக்யூரிட்டியை எந்த லெவலில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த இசட் ப்ளஸ்ஸு, ஒய் ப்ளஸ்ஸு, எக்ஸு, இந்த மாதிரி டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு எக்ஸு வந்துட்டு 2 பேர் மட்டும் பாதுகாப்புக்கு கொடுப்பாங்க. ஒய்யில் வந்துட்டு 6 பேர் இருக்குது. ஒய் ப்ளஸில் வந்துட்டு 8 பேர் இருக்குது. இதில் 2 பேர் துப்பாக்கி வச்சிருக்க கமாண்டோ பிரிவெல்லாம் கொடுப்பாங்க. அதில் இசட் ப்ளஸ் வந்துட்டு அதுதான் இருக்குல்ல இந்தியாவில் ஹை லெவலு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸு. அது டிஃபால்ட்டாக பிரைம் மினிஸ்டருக்கு கொடுப்பாங்க. அதை தாண்டி யார் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குதோ, யாருக்கு உயிருக்கு ரொம்ப அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு வந்துட்டு இசட் ப்ளஸ் கொடுப்பாங்க. அப்படி இந்தியாவில் ஒரு 10 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்து. பிரைம் மினிஸ்டருக்கு டிஃபால்ட்டாக வந்துடும், மற்றவங்களுக்கெல்லாம் பெய்டு படியோ இல்லை உளவுத்துறை ரிப்போர்ட் படியும் கொடுப்பாங்க. அந்த வகையில் விஜய்க்கு வந்துட்டு பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 8லேருந்து 11 பேர் இவருக்கு வந்துட்டு பாதுகாப்பு இருப்பாங்க. சுழற்சியின் அடிப்படையில் அத்தனை பேரும் ஒரே டைமில் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. நைட்டு பகல் மாதிரி சுழற்சிப்படி கொடுப்பாங்க. அதில் நைட்டில் வந்துட்டு அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இருக்கும். இந்த பாதுகாப்பு வந்துட்டு தமிழகத்துக்கு மட்டும்தான், தமிழகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த பாதுகாப்பு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பிஸ்டல், நம்ம கை துப்பாக்கி, அது ஒருத்தர். அடுத்தது ஸ்டன் கன்னு, அதாவது இந்த நீங்கள் பப்ஜியில் கூட பார்த்துருப்பீங்க, இப்படி கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன் டைப்பு. மொத்தம் 2 பேர் கன் வச்சுருப்பாங்க. மொத்தம் 11 பேர் வரைக்கும் சுழற்சியின் அடிப்படையில் ஷிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஏன் அப்படி இவருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழக சினிமாவில் வந்துட்டு ஒரு உச்சத்தில் இருந்தார். அப்படி இருந்துட்டு பல கோடிகள் வருமானம். ஆக்சுவலாக படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அது மேட்டர் இல்லை, அவர் நடித்தாலே தயாரிப்பாளருக்கு நஷ்டமே கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலை இருந்து திடீர்னு அதை விட்டு போட்டு சினிமா துறையில் இது சினிமாவை விட்டுட்டு அரசியலில் வந்து இறங்கினார் அப்படின்னா அதுக்கே ஒரு தைரியம் வேணுங்க. அது சும்மா பாராட்டக்கூடிய விஷயம்தான். அவர் விட்டுட்டு வர்றாருன்னா அவருக்கு எவ்வளோ கட்சி இருக்கும், என்ன மாதிரியான பார்வைகள் அவருக்கு இருக்கும் அப்படின்னா, அவர் ஒரு மாநாடு நடத்தினார் அரசியலில் உள்ள இறங்கும் போது. ஸோ அந்த மாநாடு பல கட்டமாக தள்ளி போட்டதே இருந்தாங்க. ஸோ அது பல கோடி செலவுல தான் அதையும் நடத்தியிருக்காரு. அவர் டைமே அந்த மாநாட்டில் இறங்கினதுமே பயங்கரமாக வெடிச்சிட்டாருங்க. யாருமே எதிர்பார்க்கல அவர் இந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு விமர்சனங்கள் மற்ற தலைவர்கள் எல்லாம். அதுக்கான கண்டனங்களே அவருக்கு பேச்சுக்குண்டான கண்டனங்களையும் அவர் எதிர்கொண்டார் தான். அதை பற்றி எதுவுமே அவர் கேர் பண்ணல. ஸோ அவர் முதல் மாநாடே தனக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பலம் இருக்குது, ஓட்டு வங்கி எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதுவே பல தலைவர்களுக்கு அச்சுறுத்தல், ஒரு சலசலப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ அது நிறையா வந்துட்டு அவருடைய அதுக்கு அடுத்தடுத்து அவர் பேசக்கூடிய பேச்சுகள், அவருடைய கருத்துக்கள் ஆகட்டும், மற்ற தலைவர் அவருக்கு வந்து வைக்கிறாங்க. இப்படி ஒரு எல்லா பேச்சுக்கும் கண்டனம் வைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற வகையில் அவர் அடுத்த மாதத்துல இருந்து அவரோட கட்சி சார்பாக ஊர்களுக்காக போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. ஸோ இதன் காரணமாக கூட அவர் உயிர் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி ஒரு பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலாக இது அவரா கேட்டதா சொல்லி வெளியே இந்த செய்தி வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு அக்யூரேட்னு தெரியல. மேபி இவ்வளோ ஒரு பிரபலமான ஆளுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இது மத்திய உள்துறை அமைச்சர் வந்துட்டு அந்த அமைச்சகம் சார்பாக இது அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு ரீசெண்டாக விஜயோட பனையூர் இல்லத்தில் வந்துட்டு 2.5 மணி நேரம் விவாதிச்சிருக்காங்க. ஸோ எதை பற்றி பேசுகிறோம் வெளியே எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இவரும் அவரோட தேர்தல் வியூகத்தை வகுத்து அடுத்த ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய சைடில் வந்து இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. கண்டிப்பாக அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த ஒரு ஐடியாலஜி, இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றது மூலமா நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத ரீசெண்ட் எலெக்ஷன் மூலமா நிரூபிச்சிருக்காரு. நம்ம இப்போ பவர்ல இருக்கிற கட்சி கூட அப்படிதான் ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் மக்களோட நேரடியாக போய் சந்திச்சு அது நிறைய குறை கேட்கறாங்களோ இல்லையோ, அந்த மக்களோட நேரடி இன்ட்ராக்ஷன், ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆணித்தனமா ஒரு ஓட்டு வங்கியை வாங்கி கொடுக்குற ஒரு விஷயமா அமையணும்
அவருடைய கருத்தை. இவரும் அதை நம்புறாரோ என்னமோ. ஸோ இவர் ஒரு பெரிய பிரபலம். இப்போ அந்த ஹைதராபாத்தில் வந்துட்டு அல்லு அர்ஜுன் வந்துட்டு ஒரு சினிமாவுக்கு போனாரு. அவர் இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று. ஸோ அவர் பெரிய ரொம்ப அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவரும் அந்த மாதிரி போகும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட உயிருக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற கருதி கூட இந்த பாதுகாப்பு அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். ஸோ இவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி போகும்னு தெரியல. கண்டிப்பா பெரிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்ட மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளியே வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா அவருக்கு மேல அச்சுறுத்தல் இருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு நல்லா ஏதாவது ஒரு பவரா இருந்தாலுமே அதுக்கு எதிர்ப்பு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற வகையில இவருக்கும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இவருக்கு அது தேவையானதான். மத்திய அமைச்சகம் இது கண்டிப்பா கொடுத்துருக்கு. இதே மாதிரி பல வீடியோஸும் உங்களுக்கு நாங்கள் வரும். நீங்க என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்க சஜஷன் பண்ணா கூட அதுல இருந்து நம்ம சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலோட தொடர்புலேயே இருக்கு.